உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கணம், மன அழுத்தம் அல்லது விவரிக்க முடியாத பதற்றம் நீங்காமல் இருக்கிறதா? வீட்டுக்குள் வந்தவுடன் தலை சுற்றுவது போலவோ அல்லது எதுவுமே ஒழுங்காக நடக்கவில்லை என்ற உணர்வோ இருக்கிறதா? இவை அனைத்தும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருப்பதற்கான அறிகுறிகளாகும். ஆனால் கவலை வேண்டாம். இதற்கு மிகவும் எளிய, செலவில்லாத மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரம் உள்ளது. அதுதான் உப்பு மற்றும் நீர் பரிகாரம். இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிலிருந்து நெகட்டிவ் எனர்ஜியை 30 நிமிடத்தில் விரட்டும் உப்பு மற்றும் நீர் பரிகார முறைகளை வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சித்த மருத்துவ காரணங்களுடன் பகிரப்போகிறேன். கடைசி வரை கேளுங்கள். உப்பை எந்த திசையில் வைக்கக்கூடாது என்பதும் எப்போது மாற்ற வேண்டும் என்பதும் மிக முக்கியம். முதலில் உப்பின் ஆன்மீக சக்தியை புரிந்து கொள்ளுவோம். உப்பு வெறும் சமையல் பொருள் மட்டுமல்ல, இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல கலாச்சாரங்களில் சுத்திகரிப்பு பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வாஸ்து சாஸ்திரமும் வேத நூல்களும் கூறுகின்றன, உப்பு என்பது ஒரு காந்த சுத்திகரிப்பான், அதாவது மேக்னெட்டிக் பியூரிஃபையர். அது எதிர்மறை அதிர்வுகளை, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கடற்பஞ்சு போல் உறிஞ்சி நேர்மறை ஆற்றலை மேம்படுத்துகிறது. சுவாரஸ்யமான தகவல்: உப்பு கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. அதனால்தான் உப்பை சிந்தக்கூடாது, உப்பை காலில் மிதிக்கக்கூடாது என்றெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர். அறிவியல் காரணங்கள்: கல்லுப்பில் உள்ள அயனிக் சேர்மங்கள், அதாவது அயோனிக் காம்போனன்ட்ஸ், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுவதன் மூலம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கின்றன. மேலும் இது சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி கிருமிகளை அழிக்க உதவுகிறது. அதனால்தான் புது வீட்டிற்கு குடிபோகும்போது உப்பை முதலில் எடுத்து செல்வது ஒரு பாரம்பரியமாக உள்ளது. எதிர்மறை ஆற்றல் முக்கியமாக குவியும் இடங்கள்: முதலாவது, குளியலறை. இது வீட்டில் அதிக எதிர்மறை ஆற்றல் குவிந்துள்ள இடமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, வீட்டின் மூலைகள், குறிப்பாக இருண்ட காற்றோட்டமில்லாத மூலைகள். மூன்றாவது, பிரதான வாசல், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ், வெளியில் இருந்து உள்ளே நுழையும் ஆற்றலின் முதல் நுழைவாயில். நான்காவது, அழுக்கு படிந்த பகுதிகள், குப்பைகள், பழைய பொருட்கள் குவிந்த இடங்கள். இந்த இடங்களில் நெகட்டிவ் எனர்ஜி குவிந்தால் அது குடும்ப சண்டை, நிதி நெருக்கடி, உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்தும். இப்போது இந்த ஆற்றலை எப்படி உப்பும் தண்ணீரும் நீக்குகின்றன என்பதை பார்க்கலாம். முதலாவது பரிகாரம்: உப்பு கிண்ணம் வைத்தல். இது மிகவும் எளிய மற்றும் உடனடி பலன் தரக்கூடிய முறை. செய்முறை: ஒரு சிறிய கண்ணாடி அல்லது துருப்பிடிக்காத பாத்திரத்தில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது ராக் சால்ட். அந்த கிண்ணத்தை வீட்டின் மூலைகளில், குறிப்பாக குளியலறையில் அல்லது இருண்ட மூலைகளில் வைக்கவும். முக்கியம்: தெற்கு திசையில் உப்பை ஒருபோதும் வைக்க வேண்டாம். இது எதிர்மறை சக்தியை அதிகரித்து கடன் பிரச்சனைகளை உருவாக்கும். எவ்வளவு நேரம் வைக்க வேண்டும்? கல்லுப்பை 30 நிமிடங்கள் மட்டுமே வைக்கவும். 30 நிமிடங்களுக்கு மேல் ஒரே இடத்தில் வைத்திருந்தால் அது தீய ஆற்றலை உருவாக்கிவிடும். எப்போதும் மாற்ற வேண்டாம். உப்பு கட்டியாகவோ அல்லது மேகமூட்டமாகவோ மாறினால் அது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிட்டது என்பதற்கான அடையாளம். உடனே அதை அகற்றி புதிய உப்பு போடவும். எப்படி அகற்றுவது? பழைய உப்பை குப்பையில் போடாமல் ஓடையில் அல்லது கிணற்றில் கரைத்துவிட வேண்டும், அல்லது வீட்டிற்கு வெளியே யாரும் கால்படாத இடத்தில் கொட்டிவிடவும். இரண்டாவது பரிகாரம்: உப்பு நீரில் வீட்டை துடைத்தல். வீடு முழுவதும் எதிர்மறை ஆற்றலை நீக்க தினமும் உப்பு நீரில் துடைப்பது மிகவும் பயனுள்ளதாகும். செய்முறை: ஒரு வாளி தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு கரைக்கவும். வீட்டின் பிரதான வாசலில் இருந்து தொடங்கி கடிகார திசையில், அதாவது கிளாக் வைஸில் ஒவ்வொரு அறையாக துடைக்கவும். தரையை காற்றில் உலரவிடவும். இது நேர்மறை ஆற்றலை பூட்ட உதவுகிறது. சிறப்பு நாட்கள்: வாஸ்து வல்லுநர்கள் கூறும்படி செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் இதை செய்வது மிகவும் விசேஷமானது. அறிவியல் காரணம்: உப்பு நீர் காற்றில் உள்ள எதிர்மறை அயன்களை, அதாவது நெகட்டிவ் அயன்ஸை நடுநிலையாக்கி நேர்மறை அயன்களை, அதாவது பாசிட்டிவ் அயன்ஸை அதிகரிக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு இதமான சூழலை உருவாக்குகிறது. தண்ணீரில் சிறிதளவு உப்பு கலந்து குளித்தால் உடலும் மனமும் இலகுவாகும். மூன்றாவது பரிகாரம்: உப்பு நீர் தெளித்தல். துடைப்பதற்கு பதிலாக ஸ்ப்ரே பாட்டிலில் உப்பு நீரை தயாரித்து வீடு முழுவதும் தெளிக்கலாம். செய்முறை: 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு கரைக்கவும். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பவும். வீட்டின் பிரதான வாசலில் இருந்து தொடங்கி
ஒவ்வொரு மூலையிலும், ஜன்னல்களிலும், கதவுகளிலும் தெளிக்கவும். என்ன நடக்கும்? உப்பு நீர் தெளிக்கப்படும் இடங்களில் எதிர்மறை ஆற்றல் நடுநிலையாக்கப்பட்டு அமைதியான, இலகுவான சூழல் உருவாகும். கவனம்! வியாழக்கிழமைகளில் இதை செய்ய வேண்டாம் என்று சில வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். உப்புடன் எலுமிச்சை சேர்த்தால் அதன் சக்தி இரட்டிப்பாகும். பரிகாரம்: ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக குறுக்கே வெட்டவும். வெட்டப்பட்ட பகுதியில் உப்பு தூவவும். இதை வீட்டின் பிரதான வாசலில் அல்லது படுக்கை அறையில் வைக்கவும். ஏன்? எலுமிச்சை எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் தன்மை கொண்டது. உப்பு அந்த ஆற்றலை நடுநிலையாக்குகிறது. இந்த கூட்டணி கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகளை விரட்டும். எவ்வளவு நேரம்? எலுமிச்சை காய்ந்து போகும் வரை வைக்கவும். பின்னர் அதை வெளியே கொட்டிவிடவும். 4வது பரிகாரம்: உப்பு நீரில் குளித்தல். வீடு மட்டுமல்ல, நம் உடலிலும் எதிர்மறை ஆற்றல் ஒட்டிக்கொள்ளும். அதை நீக்க உப்பு நீரில் குளிப்பது மிகவும் பயனுள்ளதாகும். செய்முறை: குளிக்கும் நீரில் ஒரு தேக்கரண்டி கல்லுப்பு கலக்கவும். இதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்யவும். நன்மைகள்: உடலிலும் மனதிலும் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கும். கண் திருஷ்டி மற்றும் தீய சக்திகள் அகலும். மன அழுத்தம் குறைந்து நிம்மதி கிடைக்கும். உடலில் ஆற்றல் சமநிலை அடையும். வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரித்து மனம் கலக்கமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உப்பு நீரில் குளிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். போனஸ் பரிகாரம்: வாசலில் உப்பு மூட்டை. வெளியில் இருந்து எதிர்மறை ஆற்றல் உள்ளே நுழையாமல் தடுக்க இந்த முறையை பயன்படுத்தலாம். செய்முறை: ஒரு சிறிய சிவப்பு அல்லது வெள்ளை துணியில் கல்லுப்பை எடுத்து மூட்டை கட்டவும். இந்த மூட்டையை வீட்டின் பிரதான வாசலில் மேல் அல்லது பக்கத்தில் கட்டவும். ஏன்? இது கிரக தோஷங்கள் மற்றும் வாஸ்து தோஷங்களை நீக்க உதவுகிறது. மேலும் வெளியில் இருந்து வரும் தீய பார்வைகளையும் எதிர்மறை அதிர்வுகளையும் தடுக்குகிறது. இறுதியாக, உப்பு பரிகாரத்தில் செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகள். முதலாவது, அயோடின் கலந்த உப்பு, அதாவது அயோடைஸ்டு சால்ட் பயன்படுத்த வேண்டாம். கல்லுப்பு அல்லது இமாலயன் பிங்க் உப்பு மட்டுமே பயன்படுத்தவும். இரண்டாவது, உப்பை ஒரே இடத்தில் நீண்ட நேரம் வைக்க வேண்டாம். 30 நிமிடங்களுக்கு மேல் வைத்தால் அது தீய ஆற்றலை உருவாக்கும். மூன்றாவது, தெற்கு திசையில் உப்பு வைக்க வேண்டாம். இது கடனையும் எதிர்மறை சக்தியையும் அதிகரிக்கும். நான்காவது, மாலை வேளையில் உப்பு தானம் செய்யக்கூடாது. இது கடன் பிரச்சனைகளை உருவாக்கும். ஐந்தாவது, பழைய உப்பை குப்பையில் போட வேண்டாம். அதை ஓடை, கிணறு அல்லது ஆற்றில் கரைத்து விடவும். இப்போது சுருக்கமாக, வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி போக உப்பு மற்றும் நீர் பரிகாரங்கள். பரிகாரம் எப்படி? எவ்வளவு நேரம்? முதலாவது, உப்பு கிண்ணம் மூலைகளில் குளியலறையில் வைக்கவும் 30 நிமிடங்கள். இரண்டாவது, உப்பு நீரில் துடைத்தல் வாசலில் இருந்து கடிகார திசையில் தினமும். மூன்றாவது, உப்பு நீரை தெளித்தல் ஸ்ப்ரே பாட்டில் மூலம் தேவைக்கேற்ப. நான்காவது, உப்பு மற்றும் எலுமிச்சை வாசலில் படுக்கையறையில் காயும் வரை. ஐந்தாவது, உப்பு நீரில் குளியல் குளியல் தண்ணீரில் கலக்கவும் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யவும். ஆறாவது, உப்பு மூட்டை பிரதான வாசலில் கட்டவும் மாதம் ஒரு முறை மாற்றவும். மறக்க வேண்டாம், தெற்கு திசையில் உப்பு வேண்டாம். இந்த எளிய பரிகாரங்களை செய்து உங்கள் வீட்டை நேர்மறை ஆற்றலின் இருப்பிடமாக மாற்றுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும். உப்பின் மகிமையை உணர்ந்து நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்வு வாழட்டும். அடுத்த வீடியோவில் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க 5 எளிய வழிகளை பற்றி பார்ப்போம். உப்பின் அருளால் உங்கள் வீடு செழித்தோங்கட்டும்.